ஒளிபரப்ப உதவுபவர்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை புனித குழந்தை தெரசம்மாவுடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த இயேசுவின் குழந்தை தெரசம்மா குழந்தைகளின் ஒரு முன் உதாரணமாக இருப்பவராக இருக்கிறார். சிறு வயதிலிருந்து பக்தியிலும் இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இந்த குழந்தை தெரசம்மா ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய குழந்தைகளையும் இயேசுவினுடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர்ப்பதற்கு இவர் துணையாக இருக்கிறார். நாம் விசுவாசத்தில் இருப்பது போல நம்முடைய குழந்தைகளும் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டு இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே அனைத்து பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து நாம் கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள் இவற்றிற்காக மனவருந்தி நம் ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மணந்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித குழந்தை தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றி செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை படிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது: ஒழிக, நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே,
அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன்வந்ததேன்? நான் பால் உண்ண முலைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதி இருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன்? உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன்? சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலனும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்த பாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன்? எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடை சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51 முதல் 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே ஜெருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் ஜெருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து அவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று தாயாம் திரு அவை குழந்தை இயேசுவின் புனித தெரசாவுடைய நினைவை கொண்டாடுகின்றது. இந்த புனிதர், இந்த சிறு வயது சிறுமி எவ்வாறு
கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த புனிதையின் வழியாக நமக்கு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் ஆரோக்கிய அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிரையும் அருளையும் நமக்கு கொடுத்த ஆரோக்கிய அன்னை இந்த புதிய மாதத்தை இந்த புனிதையின் வழியாக ஜெபமாலை அன்னையின் வழியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புனிதை இறைவனிடத்திலே ஜெபித்தார், பாவிகளுக்காக ஜெபித்தார், பாவிகள் மனமாற வேண்டும் என்று ஜெபித்தார். அதிலும் இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்தியையும் நிகழ்வையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் சிறு வயதியாக இருக்கின்ற பொழுது, இவர் சிறைக்கு செல்கின்ற பொழுது காண்கின்ற பொழுது, அங்கு சிறையில் இருக்கின்ற சிறையாளிகளை காண்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய பாவத்துக்காக ஜெபிக்கின்ற பொழுது 3 கொலைகளை செய்த பிரான்சிஸ்னி என்ற ஒருவன் அந்த சிறையிலேயே அவர் இருந்து தண்டனை பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிறுமியின் வழியாக அவருடைய ஜெபத்தின் வழியாக இவர் மனம் மாறுகிறார். எனவே தன்னுடைய குற்றத்தை உணர்கிறார், தன்னுடைய குற்றத்திற்காக மனவருந்துகிறார். மனவருந்தி அவர் மன்னிப்பு பெற்று ஒரு புதிய வாழ்வை அடையக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறார். எனவே அந்த சிறுமி இவரை கேள்விப்பட்ட பொழுது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைகிறார். நான் ஜெபிப்பதன் வழியாக இறைவன் எனக்கு நிறைவாக கொடுக்கிறார் என்பதை அவர் பெற்றுக்கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் பாவி என்று நாம் ஜெபிக்கிறோம், என்னுடைய கணவர் பாவி என்று ஜெபிக்கிறோம், என்னுடைய மனைவி பாவி என்று ஜெபிக்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் பாவி என்று ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை தெரசம்மாவளைப் போல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அதை தான் நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறார். எனவே இவர் பிறந்தது 1873 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இவர் பிறக்கிறார். லூயிஸ் மார்டின் செலி இவருடைய பெற்றோர்கள் ஆவார்கள். எனவே எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் கற்றுக்கொள்கிறார், அந்த பிறந்தது முதல் அந்த அவருடைய வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது 8 சகோதரிகள் அவருடைய குடும்பத்தில், அதிலே 4 பேர் இறந்து போகிறார்கள், அந்த 4 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். இவர்தான் கடைக்குட்டியாக கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடியவராக மாறுகிறார். அனைவரும் இவருடைய குடும்பத்தில் அருள் சகோதரிகளாக இறைவனுடைய பணியை செய்வதற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதிலும் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு புனிதையாக வாழக்கூடிய புனித குழந்தை தெரசம்மாள் முற்றிலுமாக இறைவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் நமக்கு ஆழமாக சொல்லித் தருகிறார். இவர் 9 வயது ஆகின்ற பொழுது நான் கார்மல் மடத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசை இருந்தால் போதுமா, வயது வேண்டாமா என்ற அந்த வயது அவருக்கு இல்லாத பொழுது தன்னுடைய தந்தையினிடத்திலே அந்த அருள் சகோதரிகளிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உனக்கு இன்னும் வயது ஆகவில்லை என்று சொல்லுகிறார்கள். இவர் 15 வயது ஆகின்ற பொழுது 1888 15 வயது ஆகின்ற பொழுது ரோமைக்கு இவர் பயணம் செய்கின்ற பொழுது அங்கு 13ஆம் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயரை சந்தித்து நான் இந்த கார்மல் மடத்திலே சேர வேண்டும், நான் இறை ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது திருத்தந்தை அவர்களும் அதே வார்த்தையை தான் சொல்கிறார், உனக்கு இன்னும் வயதாகவில்லை என்று சொல்லுகிறார். இருந்தாலும் உன்னுடைய விருப்பப்படி உனக்கு ஆசை இருக்கிறது, நீ போய் சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். எனவே அந்த கார்மல் மடத்திலே அவர் சேர்ந்து இறைவனுக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு சகோதரியாக மாறுகிறார். எனவே அவருடைய விசுவாசம்
அந்த அளவுக்கு இருந்தது. நம்முடைய விசுவாசம் யாருக்காக நாம் ஜெபிக்கிறோம்? நமக்காக ஜெபிக்கிறோம். அதிலும் முற்றிலுமாக நான் பிறரை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறேனா, நான் பிறரை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறேனா, நான் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறேனா என்பதை தான் இந்த புனிதை வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவிகளுக்காக ஜெபித்தார். பாவிகள் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள்? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாதவர்களாக இருப்பார்கள், அன்பு செய்யப்படாதவர்களாக இருப்பார்கள். எனவே இப்படிப்பட்டவர் சூழ்நிலைகளில் இருக்கின்ற இவருடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான். சீடர்கள் நெருப்பை கொடுத்து இவர்களை அழித்து விடுங்கள், இவர்கள் மனமாற மாட்டென்றார்கள், இவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டென்றார்கள், அன்பு செய்ய மாட்டென்றார்கள் என்று சீடர்கள் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலையை கடவுள் அறிந்திருந்தோம். அவர்களை அழிக்க வேண்டாம், அவர்கள் வாய்ப்பு கொடுங்கள், மனமாறுவதற்கான வாய்ப்பு கொடுங்கள், இன்று அல்ல நாளை மாறுவார்கள் என்ற ஒரு செய்தியை இறைவன் அவருடைய அன்பின் வழியாக எடுத்து காண்பிக்கிறார். எனவே முதல் வாசகத்திலும் கூட யோபு தன்னுடைய பிறப்பை வெறுக்கிறார். நான் ஏன் பிறந்தேன் என்று வெறுக்கிறார். ஏனென்றால் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஏன் இந்த பிறப்பை கொடுத்தீர்? என்னுடைய தாயின் கருவில் நான் இருக்கின்ற பொழுதே என்னை அழித்து இருக்கலாமே என்று சொல்லுகின்ற பொழுதும் கூட கடவுள் அவரை அன்பு செய்தார், கடவுள் அவரை ஏற்றுக்கொண்டார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் இந்த புனிதையின் வழியாக கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நமக்கு தேவையானதை அவர் நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே 1896 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இவர் இறக்கிறார். இறந்த பிறகு புனித 13ஆம் பத்திநாதர் 1997 திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலால் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவல் என்ற ஒரு பட்டத்தையும் இவருக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை, இந்த புனிதையினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் நமக்கு சொல்லுகிறார். இரண்டு விஷயங்களை இந்த புனிதையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நாம் பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஏனென்றால் இந்த புனிதை அருள் சகோதரியாக இருக்கின்ற பொழுது அவரோடு பயணித்த அருள் சகோதரிகள் இவருக்கு சில நேரங்களில் சினத்தையும் கோபத்தையும் கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அவர் தாகமாக இருக்கின்ற பொழுது ஒரு கெட்ட தண்ணீரை கொடுக்கின்ற பொழுதும் கூட அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். இவருக்கு இருந்த நோய் எலும்புருக்கி நோய். எனவே அந்த எலும்புருக்கி நோயின் வழியாக கஷ்டப்படுகின்ற பொழுது அவர் இறைவனுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். எனவேதான் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நாம் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் இறைவனுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறாரே, துன்பம் கொடுக்கிறாரே, துயரம் கொடுக்கிறாரே என்ற வேதனையில் நாம் கோபத்தினால் அவரை திட்டுவதாக அல்ல, நாம் வேற வார்த்தைகளால் பேசுவதாக அல்ல, இவருக்கு நாம் துன்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இவரை போல நம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது பொறுமையை நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வும் இந்த புனிதையை போல ஒரு நாள் உயரும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக குழந்தை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். எனவே மத்தேயு நற்செய்தியிலே 18வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே நீங்கள் குழந்தைகளாக மாறவிட்டால் விண்ணரசில் புக முடியாது என்று சொல்லுகிறார். எனவே குழந்தையினுடைய உள்ளத்தை தான் இவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார், நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் குழந்தையின் உள்ளமாக இருக்க வேண்டும், கபடற்ற உள்ளமாக இருக்க வேண்டும், அன்பு செய்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும், நேசிக்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும், தாழ்ச்சியாக இருக்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும். எனவே குழந்தையினுடைய உள்ளம் அது மகிழ்ச்சியின் உள்ளம், அன்பு செய்கின்ற உள்ளம். அதை போல நாம் வாழ வேண்டும் என்பதை தான் புனித குழந்தை தெரசம்மாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவருடைய
வாழ்க்கையினுடைய நூலின் உடைய புத்தகத்தை கூட நாம் பார்க்கின்ற பொழுது சிறுமலர் என்று தான் அழைக்கிறார்கள். எனவே இந்த சிறுமலர் என்ற நூலின் வழியாக நம் ஆன்மாக்களை பாதுகாக்கின்ற புனித என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய ஆன்மாக்களை ஒவ்வொரு நாளும் நேசிக்கின்ற இந்த புனிதையின் வழியாக நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக வாழ இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். ஈற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன், மாற்றங்கள் நிகழுமென்றே திருப்பலி வருகின்றேன், மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன், ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி புகழ்வும் அன்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தனவாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் குழந்தை தெரசாவும் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானுதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து உமது நாமத்தினால் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களை நல்வழிப்படுத்திய உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர் தழுமத நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற ஆன்மாக்களையும், யாரும் இணையாத ஆத்மக்களையும், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களையும் நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பத
அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றார், மனமாறுங்கள் என்று சொல்லுகிறார், காத்திருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கு பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் அது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தாரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பில் ஆற்றல் பெற்று எங்களிடம் பற்றி எறிய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பில் என்றும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: